ரத்தினபுரி மாவட்டத்திற்கான உத்தியோகபூர்வ இறுதி முடிவுகள் வெளியாகியுள்ளது. அதன்படி ரத்தினபுரி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற்றுள்ளது. போட்டியிட்ட கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்கு விவரங்கள் பின்வருமாறு. தேசிய மக்கள் சக்தி 3,68,229 வாக்குகளை பெற்று 8 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 1,33,041 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 29,316 வாக்குகளையும், புதிய ஜனநாயக முன்னணி 26,171 வாக்குகளையும் பெற்றிருந்தாலும் கூட ஆசனங்கள் கிடைக்கப்பெறவில்லை. அத்தோடு சர்வஜன அதிகாரம் 10,485 வாக்குகளையும் பெற்றுள்ளது. இது ரத்தினபுரி மாவட்டத்துக்கான இறுதி முடிவுகள். அந்த வகையில் ரத்தினபுரி மாவட்டத்தில் 11 ஆசனங்களில் 8 ஆசனங்களை திசைகாட்டி சின்னம் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்டு ரத்தினபுரி மாவட்டத்தை வெற்றி கொண்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான உத்தியோகபூர்வ இறுதி முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. போட்டியிட்ட கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்கு விவரங்கள் பின்வருமாறு. தேசிய மக்கள் சக்தி 80,830 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி 63,327 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 27,986 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், சுயேட்சைக்குழு 27,855 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 22,513 வாக்குகளையும் பெற்றிருக்கிறது. இது யாழ்ப்பாண மாவட்டத்தின் உத்தியோகபூர்வ இறுதி தேர்தல் முடிவுகள். புத்தளம் மாவட்டத்திற்கான உத்தியோகபூர்வ இறுதி முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி புத்தளம் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற்றுள்ளது. போட்டியிட கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்கு விவரங்கள் பின்வருமாறு. தேசிய மக்கள் சக்தி 2,39,576 வாக்குகளை பெற்றுக்கொண்டு 6 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 65,679 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை பெற்றுக்கொண்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி 15,741 வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட ஆசனங்கள் கிடைக்கவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 14,624 வாக்குகளையும், ஐக்கிய ஜனநாயக குரல் 9,490 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளது. இது புத்தளம் மாவட்டத்துக்கான உத்தியோகபூர்வ இறுதி முடிவுகள். அந்த வகையில் கிடைத்த வாக்குகளின் அடிப்படையில் 8 ஆசனங்களில் 6 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி புத்தளம் மாவட்டத்தில் பெற்றுக்கொண்டு வெற்றியை தனதாக்கிக் கொண்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான மொத்த தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இலங்கை தமிழரசு கட்சி 96,975 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். அம்மாவட்டத்தில் மொத்தம் 3 ஆசனங்களை அந்த கட்சி வெற்றி கொண்டுள்ளது. மேலும் தேசிய மக்கள் சக்தி 55,498 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதாவது 1 ஆசனத்தை வெற்றி பெற்றிருக்கின்றனர். அதேபோன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 40,139 வாக்குகளை பெற்றுள்ளதுடன் 1 ஆசனத்தை வெற்றி கொண்டுள்ளனர். இதேவேளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் 31,286 வாக்குகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் எவ்வித ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முழுமையான தேர்தல் முடிவுகள். ஆகவே 5 ஆசனங்களில் 3 ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலின் கம்பஹா மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. மேல் மாகாணம் கம்பஹா மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி 8,98,759 வாக்குகளை பெற்று 16 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 1,50,445 வாக்குகளை பெற்றுக்கொண்டு 3 ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 49,516 வாக்குகளையும், புதிய ஜனநாயக முன்னணி 47,512 வாக்குகளையும் பெற்றிருந்தாலும் கூட எந்தவித ஆசனங்களும் கிடைக்கப்பெறவில்லை. சர்வஜன அதிகாரம் 25,939 வாக்குகளையும், ஐக்கிய ஜனநாயக குரல் 22,439 வாக்குகளையும் பெற்றுக்கொண்டாலும் கூட எந்தவித ஆசனங்களும் கிடைக்கப்பெறவில்லை. இது கம்பஹா மாவட்டத்துக்கான இறுதி தேர்தல் முடிவுகளில் 19 ஆசனங்களில் 16 ஆசனங்களை பெற்று தேசிய மக்கள் சக்தி கம்பஹா மாவட்டத்தில் வெற்றியை கொண்டுள்ளது.
மற்றும் கண்டி மாவட்டத்துக்கான மொத்த தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் 5,596 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். அம்மாவட்டத்தில் மொத்தம் 9 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொண்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் 1,45,939 வாக்குகளை கண்டி மாவட்டத்தில் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் 2 ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளனர். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சி 50,889 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஒரு ஆசனத்தை வெற்றி கொண்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினர் 15,762 வாக்குகளை கண்டி மாவட்டத்தில் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் எவ்வித ஆசனங்களையும் பெற்றுக் கொள்ளவில்லை. அடுத்து நாடாளுமன்ற தேர்தலின் கொழும்பு மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. மேல் மாகாணம் கொழும்பு மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெற்றுள்ளது. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி 7,88,636 வாக்குகளை பெற்று 14 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 2,08,249 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி 51,020 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 34,880 வாக்குகளையும் சர்வஜன அதிகாரம் 24,746 வாக்குகளையும் பெற்றுக்கொண்டாலும் கூட எவ்வித ஆசனங்களும் கிடைக்கப்பெறவில்லை. ஐக்கிய ஜனநாயக குரல் 6,381 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இது கொழும்பு மாவட்டத்துக்கான இறுதி தேர்தல் முடிவுகளில் 18 ஆசனங்களில் 14 ஆசனங்களை பெற்றுக்கொண்டு தேசிய மக்கள் சக்தி திசைகாட்டி சின்னத்தில் வெற்றி கொண்டுள்ளது.